ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு பிரியாணி பண்ணலாமா? அன்றைக்கி நைட் வந்து நான் ஒரு மட்டன் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணேன். ஒரு சம்பல் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், லாங் வீடியோலையும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? நன்றி சொல்லலாமா? ஓகே, யாருக்கு சொல்லணுங்க்கா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு கண்டிப்பாக சொல்லணுங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் 3வது குழந்தையாக பிறந்ததுன்னா நமக்கு கூடியும் கையுமாக தான் நம்ம அலையணும். நம்ம கடைக்கு போகிறதே நமக்கு வேலை. நம்ம வீட்டுக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம பெரியம்மா பெரியப்பா எல்லாருக்கும் நம்ம தான் போகணும். ஏன்னா எங்கள் தெருவில் இருக்க எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு பெரியம்மா பெரியப்பா தான், சித்தப்பா சித்தி தான். ஸோ எல்லாருக்கும் கடைக்கு போகிற ஆட்கள் நான் தான். போயிட்டு வந்துடுவேன். ஆனால் நம்ம வந்து சின்ன வயசில் போன கடை என்ன ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? எஸ்என் பள்ளிவாசலில் நம்ம வந்து சின்ன வயசில் போன கடைனா நம்ம சலாவுதீன் அண்ணன் கடை தான். அப்போ எங்கே இருந்ததுன்னா நம்ம அம்மங்கோயில் லைன்லேயே தான் இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் வந்துருச்சு. நான் அங்கே போய் தான் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான பலசர ஜாமான்லாம் வாங்குவோம். அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா, நம்ம கடனில் தானே வாங்குவோம். அப்போ அண்ணன் வந்து சிகரெட் அட்டைக்கு பின்னாடி, அந்த ஒயிட் கலர் அட்டைக்கு பின்னாடி வந்து எழுதி தருவாங்க. பெரியண்ணன் வந்து டக்குன்னு நமக்கு கடன்லாம் எழுதி கொடுத்துருவாங்கங்க. 350 ரூபா இருந்தால் சின்னண்ணன் நமக்கு பொருளே தராது. ஐயோ, நான் என்ன தெரியுமா செய்வேன்? எங்கள் அம்மா பருப்பு வேக வச்சுட்டு கடைக்கு போம்பாங்க. நான் ஒடி வருவேன், பாலத்துக்கிட்ட நின்று பார்ப்பேன், அண்ணன் யார் இருக்கா கடைக்குள்ளேன்னு பார்ப்பேன். பெரியண்ணன் இருந்தால் ஒடி போய் பொருள் வாங்கிட்டு வந்துடுவேன். சின்ன இருந்தால் போகவே மாட்டேன். இதுவே நான் ஒரு 10 தடவை அலைவேங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போய் வாங்கிட்டு வா, அப்பா பெற சொல்லு தருவாங்க, பிறகு தரேன், நாளைக்கு ரூபா தரேன்னு சொல்லு, போம்பாங்க. ஆனால் நான் போகவே மாட்டேன். போங்கம்மா, அவர் திட்டுவார் அப்படிம்பேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்பேன். ஒரு 3:30 அவங்க மத்தியானம் சாப்பிட அண்ணன் போயிடுவாங்க, சின்ன போயிடுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தர முடியாதுப்பா, உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பயந்தே நான் போகவே மாட்டேன். பெரியண்ணன் எப்பண்டா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் பெரியண்ணன் வந்த பிறகு ஒடி போய் அண்ணன் இது வேணும்னு ஒரு லிஸ்ட்டும் இந்த கடன் அட்டையும் கொண்டு போய் கொடுத்து அந்த அண்ணன் எழுதி ஒரு 220 இப்போ 150 இதை எழுதி கொடுக்கும். அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அதே மாதிரி எங்கள் அம்மா இப்போ சின்னன்னு தரமாட்டேன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் கடன் ரொம்ப ஓவராக இருந்ததுன்னு வைங்களேன், அந்த கொடுக்க வேண்டிய காசு. ஏன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம கொடுக்குற ரூபாயில் தானே, நம்ம அது தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம சின்ன வயசில் நமக்கு இதெல்லாம் என்னங்க தெரியும்? நம்மளை திட்டது மட்டும் தானே நம்ம வந்து பெருசாக நினைப்போம். இப்போ தானே வயசு ஆக தான் நமக்கு புரியும். ஓகே, இதனால தான் அவங்க தரல அப்படின்ட்டு நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. அப்புறம் நான் ஓடி போய் வாங்கிட்டு ஓடி வந்துடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா சொல்லும், கடனுக்கு காசு எங்கள் அப்பா சம்பளம் வாங்கினோன்னு ஒரு 500 ரூபா கொடுக்குமா, வரவு வச்சுட்டு வரணும். அதெல்லாம் ஓடி போவேன் அண்ணன்ட்ட. அண்ணே அப்போல்லாம் தைரியமாக, சின்னவர் இருக்காரோ பெரியவர் இருக்க கண்டுக்கிடவே மாட்டேன். நான் பாட்டி போயிட்டு அம்மா இதை வரவு வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட சொல்லி வருவேன். ஏன் அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன்னா, அவங்களாம் இல்லைன்னா நாங்களாம் இல்லைங்க. இப்போ அவங்க தந்த கடன் தான் இன்றைக்கி நாங்கள்லாம் படித்து ஆளாகி இவ்வளோ பெருசாக இருக்கோம். பள்ளிவாசலில் அவங்க மட்டும் தரமாட்டாங்க. நம்ம அலி எண்ணெய் கடையில், ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற டீலேருந்து, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா காலைல சாப்பிட்ற டிஃபன்லேருந்து எல்லாமே கடனில் கொடுத்துருவாங்க. வாழை இலை, வடை, நம்ம தயிர் சாதத்துக்கு சாப்பிட்ற பருப்பு வடையாகட்டும், உளுந்த வடையாகட்டும், பழைய சாதத்துக்கு சாப்பிட்ற வடையாகட்டும், எல்லாமே கடன் தான். அங்கேயும் அதே மாதிரி தான். அண்ணன் எங்கள் அப்பா சம்பளம் வாங்கணுன்னு தருவாங்க, தாங்கன்னு உடனே அவங்க டீயிலேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. அதை கொண்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட்றது. ஸோ பள்ளிவாசல் ஊரில் நாங்களாம் அவங்க தந்த அந்த பெனிஃபிட்னா என்னது? இப்போது நீங்கள் வச்சுக்கிடுங்க, பிறகு தாங்கன்னு சொன்ன இதில் தாங்க வளர்ந்து ஆளாகி இவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக எஸ்என் பள்ளிவாசல் உள்ள கடைக்கு நன்றி. இது மட்டும் இல்லைங்க, நம்ம மெடிக்கல் ஷாப், நம்ம பரணி மெடிக்கல் தான் நம்ம ஊரில். பரணி மெடிக்கல்லையும் நமக்கு கடன் தருவாங்க. அதே மாதிரி ஆலமரத்து பக்கத்தில் உள்ள இந்த பலசர கடையிலையும் இன்னும் இப்போ கூட தராங்கங்க கடனில். நம்ம வந்து 2000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிக்கிட்டோன்னா அடுத்த மாதம் 2000 ரூபா கொடுத்துடணும், வரவு வச்சுக்கிடுவாங்க. இன்னும் இருக்குது, எங்கள் வீட்டில் இன்னும் புக்கு இருக்குது, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. பரணிலையும் சரி, ஆலமரத்து பக்கத்தில் உள்ள கடையிலையும் சரி. அதே மாதிரி நம்ம வீமா ஹாஸ்பிட்டலில் வீமா டாக்டர், ஐயோ முஹைதீன் சார் மாதிரி யாருங்க இருப்பா?
எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் 2 பேர், நான், எங்கள் அக்கா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் 4 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தால் 50 ரூபா தான் இருக்கும். பஸ்ஸுக்கு மட்டும் சைக்கிள்லே போயிடுவோன்னு வைங்களேன், அங்கே போய் மாத்திரை வாங்க காசு இருக்காது. ஹாஸ்பிட்டலில் சாரை போய் பார்த்து, சார் பிறவு தரேன், அப்பா தானே கூப்பிட்டு போவாங்க உடம்பு சரியில்லைண்ணா, அங்கேயும் கடன் தான். எதனால் இந்த கடன் சொல்லதுனால எனக்கு வந்து வருத்தம் இல்லைங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லை. ஏன்னா கையில் காசு இல்லாத நேரத்துலேயும் அந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு க்யூர் ஆகணும் இல்லையா? ஹாஸ்பிட்டல் போனால் தானே நம்ம நல்லபடியாக இருக்க முடியும், சாப்பிட்டா தானே நமக்கு ஹெல்த் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன் நான் பட்டிருக்கேங்க. அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் பண்ணலாம், ஓகேவா? யார் யாருக்கு இப்படி நன்றி, யார் யாருக்கு இப்படி எல்லோரும் உதவி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கன்னு, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? தேங்க்யூ ஸோ மச்சுங்க. எனக்குள்ள வீடியோ வந்து இவங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.